Hi guys, a very good evening to all of you. Welcome to Adda 24/7 Tamil. எல்லாருமே எஸ்ஐ எக்ஸாமுக்கு தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். ஏன்னா நமக்கு என்னது டிசம்பர் 21 அன்னைக்கு எஸ்ஐ எக்ஸாம் இருக்க போகுதுன்றதை நமக்கு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணலாம், நம்ம ப்ரிப்பரேஷன்ல இறங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ்ல வந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, எதுல இருந்து கேட்பாங்க, இது எங்க ரெஃபர் பண்றது, எப்படி படிக்கிறது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, 10 கொஸ்டின் வருமே, எப்படி நான் அதை ஸ்கிப் பண்றது அப்படின்னு ரொம்ப பதறுவீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லேயே 2-3 பேர்லாம் எஸ்ஏ எக்ஸாமில் அரை மார்க்லாம் வேலையை விட்டுருக்காங்க. சரிங்களா? half a mark ஃபிசிக்கல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகி உட்காந்துருக்காங்க. ஆனால் half a மார்க்கில் என்ன ஆகுது, போயிடுச்சு. ஸோ இந்த இங்கிலீஷில் நீங்கள் ஒரு கொஷின் எக்ஸ்ட்ராவாக அட்டென்ட் பண்ணீங்க, ஒரு கொஷின் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த half a மார்க் இந்நேரத்துக்கு கிடச்சிருந்துருக்கும், அவங்க கிளியர் பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ அந்த நிலைமை உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா அந்த நிலைமை உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து இந்த செஷனை பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்மளுடைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்படி தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஸோ சைக்காலஜி டெஸ்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், கம்யூனிகேஷன் ஸ்கில்னு போட்டுட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்க, effective usage of Tamil and English language will be tested அப்படின்வாங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜையும் டெஸ்ட் பண்ணுவோம், இங்கிலீஷ் லாங்குவேஜையும் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ தமிழில் ஒரு 10 கொஷின்ஸ் வரும், இங்கிலீஷில் ஒரு 10 கொஷின்ஸ் வரும். மொத்தமாக 10 மார்க்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு மட்டுமே 10 மார்க்ஸ் தனியாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இதில் பிரச்சனை என்னன்னா, நமக்கு இங்கிலீஷில் என்னென்ன டாபிக்ஸ் வரும், தமிழில் என்னென்ன டாபிக்ஸ் வரும்ன்றதை நம்மளால் டெஃபினட்டாக சொல்ல முடியாது, என்ன வேணாலும் கேட்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் இயரில் என்னென்னலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியான கொஷின்ஸை கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு இது கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ என்ன மாதிரியான டாபிக் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கிலீஷில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள். என்ன சொல்லலாம், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆக்டிவ் டு பாசிவ் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது ஆக்டிவ் டு பாசிவாக மாற்று, பாசிவ் டு ஆக்டிவாக மாற்று அப்படின்றது ரிப்பீட்டடாக ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி டைரக்ட் டு இன்டைரக்ட் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்று, இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுன்றது ஒரு கேள்வி வருது. அண்ட் நம்மளுடைய எரர்ஸ், சரிங்களா, எரர்ஸ் இருக்கலாம். சரிங்களா? எரர்ஸ் இருக்கலாம். வேறு என்ன சொல்லலாம், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதில் எது வந்தாலும் சரி. சரிங்களா? இது எல்லாமே கிராமருடைய அப்ளிகேஷன். கிராமர் அப்ளிகேஷனில் என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்னா டென்சஸ் கேட்குறாங்க. சரிங்களா? டென்சஸ் கேட்குறாங்க, ப்ரிப்போசிஷன் கேட்குறாங்க, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் ரிப்பீட்டடாக வருது. ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இதில் என்னப்பா எரரு, ஒரு சென்டென்ஸில் ஒரு ஃப்ரேஸ் அண்டர்லைன் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக என்னப்பா வரணும் அப்படின்றதுலாம் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 3 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் நவுனை பேஸ் பண்ணி கேட்கலாம், ப்ரொனவுனை பேஸ் பண்ணி கேட்கலாம், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் எல்லாமே கேட்பாங்க தான். சரிங்களா? பட் இந்த 3 டாபிக்லேருந்து ரிப்பீட்டடாக நமக்கு கேள்வி வந்துட்டே இருக்கு. ஸோ கிராமர் பார்ட்டுன்னு வந்துட்டா இந்த 3 டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஒரு சென்டென்ஸை கொடுத்து இது என்ன டென்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க கேட்குறாங்க, ஒரு சென்டென்ஸை கொடுத்து இந்த சென்டென்ஸ் வந்து இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குன்னா இது ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் மாற்றி காட்டுங்கப்பா அப்படின்றாங்க. அப்போ டென்ஸில் நமக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ஒரு டென்ஸுக்குமே எத்தனை டென்ஸ் இருக்குது தெரிஞ்சிருக்கணும், ஒரு டென்ஸுக்குமே என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு டென்ஸ்லேருந்து இன்னொரு டென்ஸுக்கு அதை எப்படி மாற்றுறது அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு இருக்கணும். கரெக்டாக? அப்போ தான் இதெல்லாம் என்ன பண்ண முடியும், நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். ஈவன் ஆக்டிவ், பாசிவ், டைரக்ட், இன்டைரக்ட்லாம் பார்த்தீங்கன்னா டென்சஸ் தெரிஞ்சாதான் இதெல்லாம் நம்மளால் அப்ரோச்சே பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது, சினானிம், ஆன்டனிம் கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? இடியம்ஸ் முக்கியம்ப்பா, இடியம்ஸ் கேட்குறாங்க. சினானிம், ஆன்டனிம், இடியம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமர் பாட்டே கிடையாது, இதெல்லாம் நம்மளா படிக்கிறது தான். உண்மையாக சொல்லணும்னா இந்த இடியம், இந்த சினானிம், இந்த ஆன்டனிம்லாம் என்னென்னா நமக்கு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகளாக கேட்குறாங்க. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒகேபுலரிலாம் அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் மேம் கிராமர் எங்கே மேம் படிக்கிறது, இப்போ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் சொல்கிறீங்க, டென்சஸ் சொல்கிறீங்க, ப்ரிப்போசிஷன் சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் எங்கே போய் தேடுறது, எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கிராமர் ரூல்ஸ் பை பிரணவான்னு போடுங்க. நம்மளுடைய யூடியூப்பில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், 120
grammar rules by Pranavan search பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த வீடியோ காட்டும் சரிங்களா ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 hours 46 minutes இந்த வீடியோ எடுத்திருப்பேன் ஸோ இதில் வந்து கிராமர் பாயிண்ட் ஃபுல்லாக தரவு பண்ணியிருப்பேன் கிராமரோடது ஃபுல்லாக தரவு பண்ணியிருப்பேன் அது இல்லாமல் ஆக்டிவ் டு பாசிவும் தனியாக இருக்குது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சும் தனியாக இருக்குது தனியாக அதுக்குன்னே செஷன்ஸ்லாம் எடுத்திருக்கேன் ரெக்கார்டடாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள் அது இல்லாமல் ஓகேங்களா அது ரெஃபர் பண்ணது இல்லாமல் மேம் இன்னும் ப்ராக்டிஸ் வேணும் இன்னும் பேசிக்லேருந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படிலாம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்டா 24/7 மொபைல் ஆப் யாரெல்லாம் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காமல் மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதில் போயிட்டு நமக்கு எஸ்ஐன்ற ஒரு ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க ஸ்டோரில் போயிட்டு எஸ்ஐன்ற ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒரு பேட்ச் மாவீரன் என்ற ஒரு பேட்ச் காட்டும் இது பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான ஒரு பேட்ச் சரிங்களா ஸோ இது இல்லாமல் நமக்கு எஸ்ஐக்காகவும் ஒரு பேட்ச் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க என்ன பண்ணலான்னா இங்கே போயிட்டு எஸ்ஐன்றதை கிளிக் பண்ணுங்க சரிங்களா எஸ்ஐன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 11th October அதாவது நாளிலேருந்து நமக்கு ஒரு பேட்ச் ஆரம்பிக்க போகுது சரிங்களா நாளிலிருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் ஆரம்பிக்க போகுது இந்த பேட்ச் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இப்போ ரைட் நோ கூட வாங்கிக்கலாம் ஸோ வாங்கும் போது நமக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் நோ நமக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு சேல் போயிட்டுருக்கு லிமிட்டட் டைம் தான் இந்த சேலுக்கு ஸோ என்ன பண்ணுங்க இந்த இடத்துல போயிட்டு Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க சரிங்களா ஸோ Y350ன்ற கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த பேட்ச் பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க நமக்கு 2800 சொல்கிறாங்க இவ்வளோலாம் நீங்கள் வாங்க வேண்டாம் 1900க்கே என்ன பண்ணிக்கலாம் இந்த பேட்ச் வாங்கிக்கலாம் ஸோ யூஸ்வலாக நமக்கு பார்த்தீங்கன்னா 22% தான் ஆஃபர் இருக்கும் இப்போ சேல் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ அதனால நமக்கு ஆஃபர் பர்சன்டேஜும் அதிகப்படுத்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டபுள் வேலிடிட்டியும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த பேட்ச் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எல்லா டாபிக்ஸ் இங்கிலீஷு தமிழ் எல்லாமே என்ன எஸ்ஐக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டாபிக்ஸ்க்கும் கவர் பண்ணிவிடுவோம் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நிறைய கொடுப்போம் உங்களுக்கு பிடிஎஃப் கிடச்சிடும் டெஸ்ட் சீரியஸுமே சிலது இன்க்ளூட் ஆகிடும் சரிங்களா ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள் இன்னும் இந்த பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள் சீப்பஸ்ட் ப்ரைஸில் இந்த ப்ராடக்டை வாங்கிட்டு கிளாஸை லைவ் அண்ட் ரெக்கார்டட் ரெண்டுமே பார்க்கலாம் மேம் லைவ் போகிற டைமிங்கில் நான் வேலைக்கு போகிறேன் பிஸியாக இருக்கேன் வீட்டில் யாருன்னா வந்துட்டாங்க அப்படிலாம் கவலையே படாதீங்க ரெக்கார்டடாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகேப்பா ஸோ செஷன் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் செஷன் லைக் போடாதவங்க ஒரு லைக் பட்டனை போட்டுருங்க அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த செஷனில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க பாய்